காவல் தெய்வமான இவர் இல்லாத கிராமங்களே இல்லை என்று கூறும் அளவிற்கு மக்கள் மனதிலும் வாழ்விலும் இரண்டர கலந்தவர்தான் கருப்பசாமி. சங்கிலி கருப்பனார், 18ஆம் படி கருப்பு, வேட்டை கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, நொண்டி கருப்பு, ஒண்டி கருப்பு என பல நாமங்களில் அழைக்கப்படுவார். கருப்பசாமி எப்படி அவதரித்தார் என தெரியுமா? வால்மீகி முனிவரின் குடிலில் சீதை தங்கியிருந்து லவனை பெற்றெடுத்தாள். ஒரு நாள் சீதை தண்ணீர் எடுக்க செல்லும் போது வால்மீகியிடம் லவனை பார்த்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு சென்றார். திரும்ப வந்து லவனை தூக்கி கொண்டு உணவு ஊட்டச் சென்றாள். இதை அறியாத வால்மீகி குழந்தை காணவில்லை. இதை தெரிந்தால் சீதை தன்னை சபித்து விடுவாள் என எண்ணி தவ வலிமையால் கீழே கிடந்த தற்பை புற்களை கொண்டு லவனை போல ஒரு குழந்தையை உருவாக்கினார். அவன் பெயர் குகன். ராமன் காட்டுக்கு வரும்போது எது நம் குழந்தை என இருவரில் கேட்க சீதை தீக்குளித்தாள். லவனையும் அதையே செய்ய சொன்னாள். லவன் பிழைத்து வர குகன் கருகி போனான். ராமர் மீண்டும் உயிர் தந்து குகன் தீயில் கருகியதால் கருப்பா என அழைத்தார். அன்று முதல் அவர் கருப்பண சாமியானார் என ஒரு கதை கூறப்படுகிறது.